ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே ஞானத்திரள் சார்பாக தாய்மானவடிகள் அருளி செய்த பாயப்புலி என்கின்ற பகுதியினை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த அற்புதமான பகுதியை நமக்கு நல்ல ஆதரவு தந்து வழங்குகிறவர் துபாய் ராமநாதன் அவர்களுடைய ஒரு பெரும் முயற்சியின் காரணமாக இது தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாம் வல்ல ஈசன் எல்லா நலன்களையும் அருள வேண்டும் என்று நாம் போற்றி நிற்கின்றோம். தாய்மானவர் ஒரு 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய அற்புதமான அருளாளர். அதாவது திரிசுரபுரம் செய்த தவம் அந்த சுவாமியினுடைய கருணையினாலே திரு அவதாரம் செய்தவர். அதாவது தாய்மானவ சுவாமிகளினுடைய திருச்சிரபுரத்திலே குடிகொண்டு எல்லா உலகங்களையும் புறக்கின்ற கண்டுதல் கடவுள் அந்த பெருமானுடைய திருநாமம் திருச்சிரபுரத்திலே தாய்மானவர். அந்த தாய்மானவருடைய திருவருளினாலே திரு அவதாரம் செய்தவர் என்ற காரணத்தினாலே அவங்களுடைய தாய் தந்தையர் அவருக்கு தாய்மானவர். அவங்க அப்பா அவங்க அண்ணனுக்கு சிவசிதம்பரம்னு பேர் வச்சார். இவருக்கு தாய்மானவர் அப்படின்னு பேர். அப்படி அவ்வளவு பக்தி தாய்மானவர் மேலே. அது பார்க்கிறவர்கள் உள்ளம் உருகும், கண்களில் கண்ணீர் பெருகும். திருச்சிராப்பள்ளி என்னலுமே நரிச்சிராது நடவும் நடவுமே தீவினை என்றார் அப்பர் சால். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். அங்கே தாய்மானவருக்கு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், தன்னுடைய போத குருவை அங்கே தான் சந்தித்தார். அங்கே தான் சந்தித்தார். அவர் சந்தித்த இடம் இன்றைக்கும் நம்ம திருச்சிரபுரத்தில் அடியார்களெல்லாம் காணும்படியாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு, அதை விட ஹோலி பிளேஸ் இருக்க முடியுமா? ஒரு புனித இடம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மௌனகுரு தாய்மான அடிகளுக்கு உபதேசம் செய்த இடம். அந்த இடத்துல குருநாதர்கிட்ட அந்த பெருமான் இந்த ஞான பொக்கிஷத்தை பெறுகிறார். எத்தனையோ பேர் பிறக்கிறோம், எத்தனையோ பேர் வாழ்கிறோம். ஞானத்து மேலே நாட்டம் எப்படி வருகிறது? இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அது வருவனாங்குது ஞானத்து மேலே நாட்டம் வந்தால் உடனே கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் சாமி. அதுக்கு டிலேலாம் பண்ணுறதில்ல. ஞானத்து மேலே மித்ததெல்லாம் கேட்டால் வினையும் பாரு. ஆனால் ஞானத்தை விரும்பி கேட்கிற பொழுது பெருமான் பெருங்கருணையோடு வழங்குகிறார். ஞானம் என்பது திருவருள் என்பது ஒன்று தான். அதனால தான் அது பதிஞானம் என்றும் அதை சொல்லுவார்கள். பதிஞானம் என்றும் அதனை சொல்லுவது வழக்கம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை தன்னுடைய குருநாதரிடம் பெற்ற இடம். இன்றைக்கி மௌனகுரு மடம்
மௌன மடம் என்று திருச்செல்வத்தில் இருக்குது. இப்போ போனாலே மெய்சில் இருக்கும். அப்படி ஒரு ஞானப்பீடம் அது. அவர் மௌனகுரு தர்மயாதீனத்தில் உபதேசம் பெற்றவர். அவர் தர்மயாதீனத்தில் உபதேசம் பெற்றவர். அதனால தான் இன்றைக்கும் அந்த மௌனகுரு மடம் தர்மயாதீனத்தின் கீழே தான் இருக்குது. இங்கே திருச்சிரபுரம் போகிறவர்கள் தாய்மானவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எதையோ பார்க்குறோம், இதை பார்க்கணும் அவசியம். ஒரு முருகர் சன்னதி இருக்கும். அதை நீங்கள் படியேறி போகிற பொழுது ஏறும் பொழுது ரைட் சைடில் ஒரு முருகர் சன்னதி இருக்கும். மௌனமடம்னு எழுதியிருக்கும். நீங்கள் உள்ளே போய் அவசியம் பார்க்கணும். அதில் எத்தனையோ மௌனமாக, எத்தனையோ ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பக்தி செய்கிறவர்களை நாம் அங்கே பார்க்குறோம். அந்த மௌன மடத்தில் தொண்டு செய்கிறவர்கள், பக்தி செய்கிறவர்களை பார்க்குறோம். ஞானத்துக்கு முதல் எதிரி ஆரவாரம் தான். அது ஞானம் எங்கே உதிக்கும் என்று சொன்னால் மௌனம், மூல நிலை. அது ஆரவாரம்லாம் அடங்கிட நிலை. அதனால தான் அந்த ஆரவாரம் இல்லாத அந்த ஞான பீடமாக அந்த இடம் இப்போவும் கூட அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படி உள்பக்கமாக இருக்கும். இந்த ஆரவாரம் என்ன மேலே ஏறி இறங்குற ஆரவாரம் இருந்தாலும் உள்ளே போகுது. அந்த இடம் அமைப்பு அப்படி இருக்கும். அந்த இடத்துல அப்படி அமைதியாக இருந்தால் தான் நீங்கள் சிவசிந்தனை நல்ல ஊற்றம் பெறும். அமைதியாக இருக்க பழகிக்கங்க. அமைதியாக இருக்கணும். ஒரே ஆரவாரம் சத்தம், அப்போ பூஜை நேரத்தில் மணி அடிக்கிறது இது எல்லாம் இருக்கலாம். ஆனால் முடிந்ததுக்கு பிறகு இந்த தியானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ரொம்ப அவசியம். அதை அப்படியே மனசில் நிறுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். வராதுன்னு தான் சொல்லக்கூடாது. அது வராமல் போகாது. காட்டினவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்த காரை நம்மளால் ஓட்டவே முடியாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஓட்டி பழகிட்டால் சாதாரணம். அவங்க ஓட்ட பழகிறவங்க பார்த்திங்கன்னா முதல் தடவை எடுக்கிறவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரியலையே, இப்படி ஓட்டுறாங்களே, நம்மளால் இப்படி முடித்து பண்ணவே முடியலையே அப்படின்லாம் நினைப்பாங்க. ஓட பழகிட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான். அதே போல தான் மௌனமாக இருக்கிறதுக்கும் பழகணும். பழகாமையே வராதுன்னு அப்படி முடியும். முதல்ல காட்டு குதிரை மாதிரி தறிகட்டு ஓடும், பிடிச்சி இழுத்து அதை நிறுத்தி அந்த மனதை அப்படியே சாமிக்கு அதை தாரவார்க்கணும். அந்த மனதை அதில் எப்படி தெரியுமா மகிழ்வார் அவர். இந்த மனம் அப்படியே இழகி போய் உருகி போய் அப்படியே நின்று அப்படி நிற்கிற பொழுது தெளிவாக தெரியும் காட்சி. இதை வலியுறுத்துகிறவர் தான் நம்முடைய தாய்மானவர். மனதை நீ உருக்கு, மனம் பற்றி நிறைய பேசியிருக்கார் தாய்மான அடிகள். மனங்கிற கருவியை வச்சுக்கிட்டு தான் நீ சக்ஸஸே பண்ண முடியும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மனத்தை கையை விட்டு தாண்டிடு. அதை முதல்ல வச்சுக்கிட்டு சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சு, அதுக்கப்புறம் ஏறுற வரைக்கும் ஏணி தேவை. ஏறினதுக்கப்புறம் எவனா ஏணியை தூக்கி தலைமையில் சுமந்துட்டு போவானா? அது மாதிரி அதுங்க போனதுக்கு பிறகு அது தேவையில்லை. ஆகையினால தாய்மானவருடைய ஒரு கருணை, அவர் தட்சிணாமூர்த்திக்கு முன்பாக அமர்ந்திருந்து அந்த மனதை அவருக்கு அர்ப்பணித்து அடுத்த பாட்டில் அதை சொல்லுவார். அப்படி சிவபெருமான் என்ன கேட்குறாருங்க அவர். சிவபெருமான் ரொம்ப யோசித்து பார்த்தால் அவருக்கு என்ன வேணும்? நல்ல சின்சியர் ஹானஸ்ட்டு தாட்ஸ். அது மனசில் தான் வரும். மனசு அதை உள்ளுக்குள்ளே பெருமானை பற்றி கொஞ்சமாவது சலனம் இல்லாமல் நினைந்து பார்த்தேன்.
பல்வேறு அடியார்கள் பல்வேறு விதமாக பெற்றிருக்கிறார்கள். பார்த்தா பல்வேறு விதமான வழிகளிலே அவர்கள் பெற்றது போல் அது தோணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் அருளை பெற்று இருக்கிறார்கள் அப்படின்னு தோணும். ஆனால் தாய்மானவர் சொல்கிறாரு, அவங்க ப்ராசஸ் பண்ணுதான் வித்தியாசமாக இருக்குமே தவிர, ஆனால் ரிசல்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே ரிசல்ட்டு தான். அதில் அதனுடைய அவர்கள் செய்த முயற்சியினுடைய கரு ஒன்று தான். இந்த ஒரு கரு தான் அவர்களுக்கு இந்த பெரும் வெற்றியை தந்தது. அவங்க பெருமான் மேல் வைத்திருந்த அபரிமிதமான அன்பு. இப்போ இந்த பாட்டில் சில பேர் லிஸ்ட் பண்ணுறார். இந்த பாட்டில் கல்லால் எறிந்தும் கை வில்லால் அடித்தும் கனிமதுர சொல்லால் துதித்தும் நற்பச்சிலை தூவியும் தொண்டரினம் எல்லாம் பிழைத்தனர் பற்ற நான் இனி எது செய்வேன். கொல்லா விரதியர் நேர் நின்ற முக்கட்குருமணியே. கொல்லா விரதியர் நேர் நின்ற முக்கட்குருமணியே. அன்பை வெளிப்படுத்துகிற விதத்திலே இவர்களெல்லாம் வெளிப்படுத்தினார்கள். அன்பற்ற நான் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஒருத்தர் கல் எரிஞ்சிருக்கார், ஒருத்தர் வில்லால் அடிச்சிருக்கார், ஒருத்தர் கனிமதுர சொல்லால் துதித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நல் பச்சிரை தூவியும் சிலர் அருள் பெற்றிருக்கிறார்கள். தொண்டரிடம் எல்லாம் பிழைத்தனர். எல்லோரும் இந்த அற்புதமான இந்த அருளை பெற்றனர். பிழைத்தனர் என்று சொன்னால் எஸ்கேப், தப்பித்து விட்டனர், பிழைத்தனர். அந்த பிழைத்தனர்னு சொல்லுகிற பொழுதே அதில் ஒரு சிறு குறியீடும் வைத்திருக்கிறார். பிழைத்தனர். கல்லால் அவங்க எரிஞ்சாங்க. யார்? சாக்கிய நாயனார் கல்லால் எரிஞ்சார். நான் எரிய முடியுமா? என்னால் முடியுமா? கல்லாலை எரிஞ்சிருக்காருன்னா அவருடைய திண்மை என்ன? இந்த பக்தியினுடைய அன்பினுடைய திண்மை என்ன? சாமி அதை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் அது அப்போ அவ்வளோ எவ்வளோ திண்மை இருந்திருக்கணும் அந்த பக்தியில். யோசிக்கிறேன். பிழைத்தார், பிழை செய்தார்னு அர்த்தம். அதாவது குற்றமே செய்யணும்னு சொன்னார் பாருங்க நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லையா? குற்றமே செய்யணும் குணமெனக் கொள்ளும் நின் கொள்கையால் உன் குறைகளல் அடைந்தேன்னாரு. குற்றம் செய்யல, உலகர் நோக்கில் குற்றம் போல இருக்கு. இப்போ உலகர் நோக்கில் கல்லால் எரிந்தும் கல்லாலே எரிந்திருக்கிறார். அவருக்கு சிவலிங்கத்தை பார்த்துட்டு தான் சாப்பிடணுன்னு ஆசை. சிவலிங்கத்தை தரிசனம் செய்து விட்டு உண்ண வேண்டும் அப்படிங்கிற கொள்கை. கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்போயெல்லாம் ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம். திருக்கோயிலுக்குள்ளே போகணும்னா ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம். இவர் பௌத்தர் வேடத்தில் இருந்தார். நீர் பூசலை. பௌத்தர் வேடம் நீர் பூசலை, கண்டிகை அணியலை. பௌத்தர் வேடம் எப்படி சார் உள்ள விடுவாங்க? இவர் சொன்னார், பௌத்தனாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சிவன் தானே இருக்குது, அதை காட்டணும். அவங்களையும் சிவன் தான் இருக்குது. சிவன் தான் அறிவுக்கு அறிவாக இருந்து அவனை இயக்குகிறது. உடைய நான் மாற்ற மாட்டேன். ஏனென்றால் எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் இல்லையா, மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமையே பொருள். அவ்வளோதான்.
அந்த மறவாமைன்ற சொன்னார் பார்த்தீங்களா, மன்னிய சீர் சங்கரன்தாள் மறவாமைன்னார அது டக்குன்னு எடுத்துக்க முடியாது. மறவாமைன்னா என்ன? நினைப்பும் மறப்பும் இன்றி இருத்தல். நினைப்பு இரவு பகலாக நினைப்பும் மறப்பும் இன்றி இருத்தல். இன்றன கருளி இருள்கடிந்து உள்ளத்தெடுகிற ஞாயிறே ஒன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன், நினைப்பும் மறப்பும் அற நினைந்தேன். எப்படி பாருங்க, நினைப்பும் மறப்பும் அற நினைந்தேன். நினைப்பும் மறப்பு இல்லாம அதை நினைத்தல்னா மறவாமை தான். மறவாமையாகிய மனக்கோயில் உள்ளிருத்தி அப்படிங்கிறாரு வாயிலார் நாயனாருக்கு. மறவாமையாகிய மனக்கோயில் அயரா அன்பில் அரண்கடல் செல்லுமேங்கிறார் மெய்கண்டார். எத்தனை நேரம் அவரை நீங்கள் மறந்துருக்கிறீங்களோ அத்தனை நேரம் வினை நேரங்க. நினைக்கிற நேரம் வினை இல்லை. அதனால தான் சொன்ன நீள நினைனாரு. நீள நினை. சும்மா தானே இருக்கிறோன்னு கண்டது நினைக்கிறோம்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரில, டைம் போகலை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன செய்யலாம் அப்படின்னு கண்டது நினைக்காத வேண நீள நின இல்லைன்னா வேண அப்படிங்கிறாரு. அப்போ இதில் சொல்லுகிற பொழுது மறவாமையாகிய நிலை மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை அப்படிங்கன்னா அது சாதாரணமாக சொல்லிவிட்டார். நடக்கிற காரியமாக அது மன்னிய சீர் சங்கரன் நினைத்தல்னு சொன்னால் ஓகே சார்ன்றோம். எப்படி சொன்னார்? மன்னிய சீர் சங்கரன் தாள் நினைத்தல் அப்படி சொல்கிறாரா? நினைப்பது அப்படின்னா நினைக்கிறோம் சார், நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்றோம். மறவாமை ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியும். ரொம்ப சேக்கிடார் பாட்டுன்னா ஜாகிரதையாக இருக்கணும். மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை, மறக்காமல் இருந்தேன்னா தப்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டவர். அங்கே சிவலிங்கம் திடீர்னு ஒரு கண்ணீர் விடுறார். சாமி என்ன சாமி ஒன்று பார்க்க முடியல, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, பார்க்க முடியாது சாமி. என்ன சாப்பிட்டாரோ கஞ்சி தான் குடிச்சிரு, சோறு கூட போடலை. அவர் ஒரு சிவனடியார்னு சோறு போடல யாரும். அதாவது நெல்லினால் சோறு உண்ணாமே நீள் விசும்பு ஆள வைத்தார்னாரு அப்பர் சாமி. நெல்லினால் சோறு உண்ணாமே அப்படின்னாரு. அவருக்கு இந்த சோறு கிடைக்கல, அந்த சோறு கிடைச்சிருச்சு. அது சோறுன்னா புத்தி தானே, அது கிடைச்சிருச்சான். சாக்கிய நாயனார் வந்து ரொம்ப ஒரு டெரிஃபிக்கு நாயனார். இந்த நாயனார் அவர் அன்புக்கு அப்படியே வளைச்சி விட்டார் சாமி. பார்த்தாரு, அங்கே தூரத்தை கல்லை விட்டு எரிஞ்சு விட்டார். கல்லை விட்டு எரிஞ்சு என் மேலே ஒருத்தர் ரொம்ப அன்பு காட்டுன்னு நினைக்கிறார். சுற்றி பார்க்குறாரு, ஒரு கல் எடுத்து என் மேலே விடுறாரு. சொல்கிற ஒரு பேச்சுக்கு சொல்கிற விட்டுறாதீங்க. என் மேலே ரொம்ப அன்பு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயாடா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசுகிறேன். சரி, ஏதோ ஒரு இடத்துல எதிர்பாராமல் பார்த்துட்டாங்க. என்ன சுற்றியும் பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை, எல்லாம் இப்போ ஐயாவை பார்த்துட்டவே என்ன செய்யணும் தெரியல, கையில் பேனா இருக்குது, தூக்கி அடிக்கிறாங்க. விடுமா, சரியா வருமா? வராதே. அங்கே எப்படி சரியாக வந்துச்சு? எப்படி ரைட் சென்ஸில் எடுத்தார் சாமி. கல்லால் அடித்ததை எடுத்துக்கிட்டார். என்னன்னு கேட்டால் அந்த மறவாமை என்று சொல்லக்கூடிய பேரன்பு. வில்லால் அடித்தா அவன் அர்ஜுனை வில்லால் அடிக்கிறான். அர்ஜுனன் அவன் பாசுபதாஸ்திரம் வாங்கணுங்கிறதுக்காக கடுந்தவம் புரிகிறான் சிவபெருமான். அந்த மாதிரி தவம்லாம் புரிய முடியும் ஒத்த காலில். அந்த மாதிரி தவம் புரியவே முடியாது. நம சிவாய நம சிவாய 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 சிவபெருமானுடைய அந்த திருநாமத்தை அவனை போய் இவர் ஒம்பளுக்கிறார். இவர் பண்ணி வந்துச்சே பாத்தியான்னு. ரொம்ப முக்கியமாக செஞ்சிட்ருக்கிறத ஒரு தவம் செஞ்சிட்ருக்கிறத பார்த்தா அதுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கணும். ஆனால் இவர் தொந்தரவு பண்ணுறார். தொந்தரவு பண்ணுறார்.
எவ்வளோ சொல்லி கேட்கல, நான் பார்க்கல, நான் தவம் பண்ணிகிட்டு இருக்கேன், தொந்தரவு பண்ணாத அப்படின்ற. அவருடைய தவம் நிறைஞ்சிச்சு, முற்று பெற்றுடுச்சு. அதுக்கு மேலேயும் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அது போதும் அப்படின்ட்டு கொடுக்க வேண்டியது கொடுத்தணுன்னு வந்தார். கொடுக்க வேண்டியது வந்தால் கொடுக்க வேண்டியது தானே. அதில் கலட்டா என் பண்ணி ஓடிச்சா பார்த்தியான்னு. அது ஏதாவது ஒரு யானை ஓடிச்சா, ஒரு மான் ஓடிச்சா, பன்னி ஓடிச்சா. அவருக்கு எப்போவும் இந்த பன்னி வேலையை, ஏன்னா இந்த பன்னி தான் ஆணவம். பன்னி தானே நிலத்தை தாளை பார்க்குறேன்னு கீழே போச்சு பாருங்க இவருடைய திருவடியை. அதனால் பன்றி தான் இவரை தேடும், இவர் பன்றியை தேடி வராராம். இது நம்புற கதையாக இருக்கா? அப்போ அவர் ஒரு பொறுமை இழந்து என்ன பண்ணார், சண்டைக்கு இருக்கிறார். நீ தான் பண்ணியை மறைச்சி வச்சிருக்கிற, வா என்கிட்ட போயிருக்கிறார். இல்லையா சொல்கிற கேளியா, தவம் பண்ணுறேன், உன் பண்ணி வச்சு நான் என்ன பண்ணி போய் பின்னால் தேடியா அப்படி இன்னும் கேட்க மாட்டேங்கிறார். ரொம்ப பண்ணுறாரு. நீ பண்ணியை நீ பின்னால் மறைச்சி வச்சுருக்கிற, நீ மறைச்சி வச்சுட்டு தவம் பண்ணுற மாதிரி நடிக்கிறன்னாரு. இவர் சொல்லி பார்த்தாரு, சிவ தவத்துக்கு இடையூறு பண்ணுற உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு ஒரு வில்லு கீழே. அவர் வேறு ஒன்றும் இல்லை, அடித்தா பயந்துட்டு ஓடிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வில்லு எடுத்து ஓங்கி முதுகுலே அடித்தார். அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் நான் தான் சிவபெருமான், இந்த அடி வாங்குகிற வரைக்கும் சொல் அப்படின்ட்டு பாஸ்வதஸ்தரை கொடுத்தாரு. அடி வாங்கிட்டு கொடுக்குறாரு, கல்லால் அடி வாங்கிட்டு கொடுக்குறாரு. அப்போ என்ன தவம் ஊற்றம் இருந்திருக்கும் பாருங்க. அந்த நினைப்பை, இந்த நினப்பு தான் முக்கியம், நினப்பு முக்கியம். அடுத்தது யார் சொல்கிறார் பார்த்தா, கனிமதுர சொல்லால் துதித்தும். கனிமதுர தமிழால் துதித்துன்னு சொல்லாமல் என்ன சொல்ற, கனிமதுர சொல்லால். தமிழை தவிர வேறு எந்த மொழியும் வழிபாட்டுக்கு இவ்வளோ இனிமையாக இருக்காது. இப்போ வடமொழியில் பண்ணாலும் உறக்க சத்தம், ஆஹா ஓஹோ ஹா ஊர், ஒரே கேட்குறோம், பயந்து அலறிடும், நடுங்கிடும். அது என்ன ஒரு வெறுட்டுற சவுண்டு இருக்கும், வெறுட்டுற சத்தம் இருக்கும். தமிழ் அப்படியே இனிமையாக இருக்கும். தோடுடைய செவியன் அப்படின்னா சாமி, ஆஹா விடையேறி ஓர் தூவன் மதிசூடி, அப்படியே அற்புதமான அந்த தமிழ் சொற்கள் இல்லையா. பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் செவடியே சேர்ந்தேன், மையான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடரு, மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடரு. இந்த பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரைக்கு அசைத்தீர், முன் செய்த மூவையிலும் எரித்தீர் முதுகுன்று அமர்ந்தீர், மின் செய்த நுண்ணிடையாள் பறவை இவள் தன்முகப்பே என் செய்தவாறு அடிகள் அடியேன் இட்டளம் கெடவே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கனி மதுரை கேட்டு வாங்குறாரு சாமி. சாமி கேட்டு வாங்குறார். சுந்தரா சொற்றமிழ் பாடுக அப்படின்னு கேட்டு வாங்குறார். சொற்றமிழ் பாடுக என்று கேட்டு வாங்குறார். அந்த கனி மதுரை அது சொல்லால் துதித்து, கனி மதுரை சொல்லால் நல்ல துதி பாடல்களை பாடி சிந்தனையை அதிலே நிறுத்தி அன்பை பொழிந்து நல் பச்சிலை தூவியும், பூ கூட இல்லை, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னாரு திருமூலர். பச்சிலை தூவியும் தொண்டர்கினம் எல்லாம் பிழைத்தனர். பூ போடணும், பச்சிலை தூவினார்கள். கனிமதுரை சொல்லால் துதித்தார்கள்.
வில்லால் அடித்தான் ஒருவன், கல்லால் எறிந்தான் ஒருவன். அவர்கள் பிழைத்தால், ஆனால் அது அன்பாக மாறிற்று. ஆனால் அந்த அளவுக்கு அன்பு இருந்திருந்தால் அவர்கள் செய்ததை எல்லாம் சொல்லால் துதித்ததற்கும் பச்சிலை தூவியதற்கும் அவர் இந்த தொண்டர்களுக்கு அருள் செய்தார் என்று சொன்னால், தொண்டர்களுக்கு அவர்கள் செய்த செயல்களில் அதில் இருந்த அன்பிற்கு, அதனால் அன்பற்ற நான் அப்படின்னா அதில் இருந்த அன்பிற்குத்தான் செய்தார். அன்பு நிறைந்து இருக்குமானால் ஏதாவது ஒன்று செஞ்சு பழச்சிக்கலாம். அன்பு வேணும். நீ கல்லால் எரிஞ்சாலும் சரி, வில்லால் அடித்தாலும் சரி, கண்முதிரை சொல்லால் துதித்தாலும் சரி, நல் பச்சிலை தூவினாலும் சரி, ஆனால் அன்போடு, அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? திண்ணி அன்பு. அந்த அன்புக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. இனி நான் ஏது செய்கிறேன்? அன்பற்ற நான் என்று சொன்னால் திண்ணிய அன்பில்லாத நான் ஏது செய்வேன்? அந்த திண்ணிய அன்பு இருக்குமானால் நிச்சயமாக நானும் பிழைச்சுக்குவேன், நானும் பிழைப்பேன். அன்பற்ற நான் இனி ஏது செய்வேன்? கொல்லா விரதியர் நேர் நின்ற முக்கண் குருமணியே. கொல்லாவிரதியர், கொல்லாவிரதியர் என்று சைவ அருளாளர்களை குறிப்பிடுகிறார் பாருங்க. கொல்லாவிரதியர், அந்த கொல்லாமை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குதே, அது ரொம்ப அவசியமாக வேண்டப்படுவது ஒன்று. சைவர் என்று சொல்லிக்கொண்டு கொல்லாமை நிலை இல்லாமல் இருந்தால் அது சிறப்பு இல்லை. எவ்வளவு செய்தாலும் கொல்லாமையில் இருக்கிறவர்களுக்கு நேர் நிற்பார், மற்றவர்களுக்கு மறைந்து நிற்பார். இந்த கொல்லாமை என்று சொல்லக்கூடிய அறம் பெரும் அறம். ஆகையினால்தான் நம்முடைய திருமூலர் கூட சொல்லுகிறார், பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண யமன் தன் தூதுவர். அடித்து முதல்ல எடுத்தவனையே சொல்லிவிடுறார், முதல் தந்திரத்திலே சொல்லிவிடுறார். பொல்லா புலாலை, பொல்லாத புலால்னார். பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண யமந்தன் தூதுவரு செல்லாக பற்றி அத்தீவாய் நரகத்தில் மல்லாக்கா தள்ளி மறித்து நிற்பரே, மறித்து வைப்பரே. தள்ளிவிட்டு வெளில வந்து காத்துட்டு நிற்பாங்களாம், அங்கேயே மறித்து வைப்பார்கள், அங்கேயே போட்டுருவாங்கன்ற நரகத்தில். ஒரு உயிருக்கு ஒரு உடம்பு என்பது எப்படி வருகிறது? உனக்கு உடம்பு எப்படி வந்தது? ஒரு உயிருக்கு உடம்பு எப்படி வந்தது? யோசனை பண்ணி பாருங்க. அந்த உடம்பு வருவது என்பது அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, அந்த உடம்பு, அந்த உயிருக்கு அந்த உடம்பு வருதுங்கிறது. இப்போ மனுஷனுக்கு உடம்பு வரதே எத்தனை விதமான, அந்த ஒவ்வொரு மாதமும் அது தப்பி பிழைத்து அது இல்லையா, துக்க சாகர திடைன்னு சொல்லுகிறார். 10 மாதத்தில் அந்த தாய் குழந்தையும் அது படாத பாடுபட்டு வெளியில் வருது. இந்த 10 மாதம் அது வளர்கிறதுக்கு வயிற்றில் என்னென்னலாம் வச்சுருக்காரு சாமி. அது போலவே மனுஷனை விடுங்க, அது எந்த மிருகமாக இருந்தாலும் அதுவும் தாயினுடைய கருவில் அது வளர்கிறது. ஒரு ஆடு, ஒரு மாடு, ஏன் பறவையாக இருந்தாலும் முட்டை, அதில் எப்படி அது அது அந்த வெளி வருகிறது. இந்த உடம்பை பெறுவதற்கு எத்தனை சிரமப்படுகிறது. அந்த உடம்பை நாம் நீக்குவதற்கும் அதனை உண்பதற்கும் செல்வோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அதனால தான் சொல்லுகிறார், அது மிகப்பெரிய பாவம். வள்ளுவர் அதைத்தான் சொன்னார், தன் உன் பெருக்க தான் பிரிது உண்பான் எங்கனம் ஆளும் அருள். கேட்குறார், அருளாளர்னு எப்படி சொல்லிக்கிறதுன்னார். அந்த உயிர்கிட்ட அன்பு காட்டலை,
எல்லாத்தையும் முடித்து சாப்பிட்டு விட்டு அன்பே 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 அப்படின்னு சொன்னால் ஒரு கன்னத்தை அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டு அப்படின்னுட்டு இந்த பக்கம் போய் ஆட்டுக்குட்டி அடித்து சாப்பிட்டா என்ன ஆகுது? அது எப்படி வரும்? அன்பு அன்புன்னு கையில் ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டே இருந்துட்டு அந்த ஆட்டுக்குட்டி எப்போ பிரியாணிக்கு வரும் ஆகும்னு சொல்ல முடியாதபடி அந்த ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன சொல்ல முடியும்? உயிருக்கு அன்பு செலுத்து. இதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த திருக்குறளை தங்களுதுன்னு சொல்லிக்கிறாங்களே, அது பெரிய எவ்வளோ பெரிய பைத்தியகாரம். ஐயா, அவர் கல் உண்ணாமே சொல்லியிருக்காரு. நீங்கள் கல் உண்றது ரைட்ஸுங்கிறீங்க, இவர் புலால் உண்றது கூடாதுங்கிறார், நீங்கள் புலால் உண்றதை ரைட்ஸுங்கிறீங்க. இது எப்படி குரல் உங்களுது சரியாக வரும்? அவர் சொன்னது எல்லாத்தையுமே எதுவுமே ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் திருக்குறள் மட்டும் திருவள்ளுவர் எங்கள் பைத்தியகாரத்தைன்னா பைத்தியத்திலேயும் முத்திர பைத்தியங்கள் அதுங்களாம். ஆகையினால அன்பர்களே, நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? எந்த உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது. தன் உண் வளர்ப்பதற்கு தன் உண் பெருக்கற்கு பிரிதுவும் உண்பான், பிரிதுவும் உண்ணக்கூடாது. அது நம்ம மாதிரி சப்ததாதுக்களால் ஆனது தான். வலிக்கும், அதுக்கும் உனக்கு அடித்தா வலிக்கிற மாதிரி அதுக்கும் வலிக்கும். ஏன்னா சப்ததாதுக்களால் ஆனது தானே. சாப்பிடக்கூடாது, பெரும்பாவம். அந்த பாவம் செய்தவர்களை என்ன செய்வார் என்று சொன்னால், எல்லாரும் காண ஏமன் தன் தூதுவர், ஏமனுடைய தூதுவர்கள் அவர்களை செல்லாக பற்றி, செல்லுனா பிடிச்சி அரிக்கிறது, செல்லாக பற்றி அந்த தீவாய் நரகத்தில் மல்லாக்கா தள்ளி மறித்து வைப்பார், தடுத்து வைப்பார்கள் என்று சொல்லுகிறார். அவ்வளவு ஒரு அதை கொல்லா விரதியர்னு சைவர்களுக்கு பேர். உணவு விஷயத்திலேயே உணர்வு விஷயமாக வைத்தவர்கள் சைவர்கள். அதனால தான் அந்த உணவுக்கு சைவ உணவுன்னே பேர். தமிழில் பாருங்கள், வேறு ஏதாவது உணவு, சைவ உணவு, சைவம் சிவநெறி, அன்பு நெறி. அதனால தான் அந்த உணவுக்கு பேரே சைவ நெறி. சாப்பிடக்கூடாது. ஆகையினாலே கொல்லாவிரதியர் எவ்வளவு செய்தாலும் அந்த நெறியில் நில்லைன்னா சாமியை பார்க்கறது கஷ்டம். இவர்களுக்கு நேர் நிற்பார் என்று சொல்லுகிறார். கொல்லா விரதியர் நேர் நின்ற முக்கண் குருமணியே. குருமணியே என்று சொன்னால் அவர்களுக்கு அவர் குருவாக நிற்பார், நேர் நிற்பார். இந்த நெறியிலே, அன்பு நெறியிலே நின்று அவர்கள் அன்பினுடைய முதிர்விலே இருக்கிற அவர்களுக்கு குரு மணியாக அவர் மானுட சட்டை தாக்கி நேர் விடுவார். அது முக்கண் பெருமானே தான் அவ்வாறு வருவார் என்று குறிப்பிடுகின்றார். குருமணியேங்கிறதுக்கு சிறந்த நிறமுடைய மணியே என்று பொருள் சொல்வார்கள், அப்படியும் சொல்லலாம். ஆகையினாலே இந்த ஒரு செய்தியை நாம் பார்க்கிற பொழுது, அன்பு இல்லை, திண்ணிய அன்பு இருக்கிற பொழுது செய்கைகளுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு தெரியுது. நான் இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் வரணும், இப்படித்தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் திண்ணிய அன்போடு நான் எதை செய்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டு நான் தப்பிக்கிறதுக்கு வழி செய்கிறார், எனக்கு குருமணியாக வருகிறார். அந்த அன்பு எல்லா உயிரிடத்தும் கொல்லா நெறியே குருவருள் நெறி என்றுன்னு வளர்பெருமானும் சொல்லுகிறார். கொல்லா நெறி, அந்த கொல்லாமை என்கிற அந்த ஒரு தன்மை, விரதியர் அதையே விரதமாக நெறியாக ஒழுக்கமாக பூண்டவர்கள், அவர்கள் நேர் நின்றனர், அவர்களுக்கு நேருக்கு நேராக நிற்பாரான் சாமி என்று குறிப்பிடுகின்றார். இனி அடுத்த பாடலிலே இதனுடைய தொடர்பாக அதை பேசுகிறார். முன்னிலை சுட்டு ஒளி நெஞ்சே, நெஞ்சே முன்னிலை சுட்டு ஒளி, போதம் முளைக்கில் ஐயோ பின்னிலை சன்மம் பிறக்கும் கண்டாய், இந்த பேய்த்தனம் ஏன் தன்னிலையே நில்லு, தானே சதி தனி சச்சிதானந்தமாம் நன்னிலை வாய்க்கும் என் சித்தியும் காணும்,
நமதல்லவே என்று சாமி சொல்லுகிறார். முன்னிலை சுட்டு ஒழி நெஞ்சே நின் போதம் முளைக்கில் ஐயோ பின்னிலை சன்மம் பிறக்கும் கண்டாய் இந்த பேய்த்தனம் ஏன். ஐயோ இன்னொரு பிறவி வந்துருங்கிற, இன்னொரு பிறவி, ஐயோ பின்னிலை சன்மம் பிறக்கும். பின்னிலை சன்மம்னாரு, பின்னொரு சன்மம் பிறக்கும்னு சொல்லல, பின்னிலைன்னாரு. ஏன் பின்னிலைன்னு சொன்னாருன்னா, நீ என்னென்ன பண்ணியிருக்கியோ அதுக்கு தகுந்த அந்த நிலைக்கு தக்கவாறு ஒரு பிறப்பு. என்ன ஜென்மமோன்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த ஜென்மம் வருமோ தெரியாது. அதனால் அந்த பின்னாலே வரக்கூடிய அந்த நிலைக்கு தக்கவாறு ஜன்மம் பிறக்கும் கண்டாய். எப்ப? முன்னிலை சுட்டு ஒளி நெஞ்சே. முன்னிலை சுட்டு ஒளி என்று சொன்னால் தன்னை முன்னிலைப்படுத்தி பொருளை அறிதல். தன்னை முன்னிலைப்படுத்தி நான் இதை பார்க்கிறேன், நான் இதை கேட்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் இதனை ஏற்றுகிறேன் என்றெல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திலே தொடர்பு கொள்ளுதல், பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளுதல். இது சுட்டி அறிதல் என்று நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சொல்வார்கள். இவ்வாறு இதனை நான் செய்தேன், இதனை நான் செய்தேன், இது என்னால் வந்தது, இது என்னால் முடிந்தது என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே முன்னிலை சுட்டாக இந்த பிரபஞ்சத்தை அறிவதை நிறுத்திவிடு. எல்லாம் சிவமயமாக பார்த்தல் என்கிற தனி நிலை. போதம் முளைக்கில் என்று சொன்னால் நம்முடைய அந்த பசுபோதம், பசுஞானம், பசுஞானம் இருக்கிற வரைக்கும் அந்த பசுஞானமானது அதை பெருமான் ஒன்றுமே இல்லாத இருளிலே மூழ்கி இருந்த அறிவிற்கு தெளிவு வருமாறு செய்து அந்த அறிவை இயங்க வைத்திருக்கிறார். அறிவு இயங்குகிறது. அந்த அறிவு இயங்க ஆரம்பித்த உடனேயே அந்த அறிவினாலே அவா இச்சை ஞானம் கிரியை என்று நிகழ்கிறது. அவ்வாறு வினைகள் புரிவதற்குரிய துணிவு வருகிறது. அந்த வினைகளை புரிந்து அதனால் பயனும் பெறுகிறது. அப்போ நாம் இது விஞ்ஞானத்துக்கு சொல்லுவோம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு ஒரு பொருளினுடைய ஒரு கணக்கில் கூட ஒரு எக்ஸ் பொருள் ஒரு அசியூம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அரைவ் பண்ணுறது ரிசல்ட் அரைவ் பண்ணுகிற பொழுது அந்த ரிசல்ட்டு நாம் எதிர்பார்த்த ரிசல்ட்டாக இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு, ஏன் அவ்வளோ டிவியேட் ஆச்சு அப்படின்னு பார்க்கிற பொழுது அது எங்கே இருக்கும்? இப்போ உதாரணமாக பாருங்களேன், 27 அப்படின்னு ஒரு எண்ணு. எந்த எண்ணு தன்னைத்தானே பெருக்கி கொண்டால் 27 வரும். சின்ன கணக்கு ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கலாம். இந்த டைலரிடம் மெத்தடு எப்படின்னு, எந்த எண்ணும் பெருக்குனா அதே எண்ணால் அதே எண்ணால் பெருக்கி கொண்டா 27 வரும் அப்படின்னு கேட்டால் உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம 27க்கு ரூட் ஸ்கொயர் போட்டெல்லாம் கண்டுபிடிச்சிடும். ஆனால் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இருக்குது. அது எப்படின்னு கேட்டால், இப்போ 27னா 27ங்கிறது 5 கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ 5 25 குறைச்சலாக வருது. சரி 6 இருக்குமா, 6 36. சரி 36 வந்துருச்சு, தாண்டி போயிடுச்சு. இது கீழே இருக்க தாண்டி போயிடுச்சு. அப்போ ஒன்று நல்லா தெரியுது, ஆன்சர் இஸ் இன் பிட்வீன் 5 and 6. 5 and 6. இப்போ 5லேருந்து 5 25லேருந்து 27 கிட்டத்தட்ட இருக்குது. 27 36 ரொம்ப தள்ளி இருக்குது. அதனால் 5லேருந்து 6க்கு இடையில் இருக்கிற எண்ணெய் 5க்கு பக்கத்தில் இருக்கிற எண்ணாக பார்த்து 5.3 அதை பெரிய பார்க்குறது. 5.3யும் 5.3யும் பெருகி பார்க்குறது. 5.4ம் 5.4ம் பெருகி பார்க்குறது. இப்படி ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணி கரெக்டாக அந்த எண்ணெய்
எது எது பெருக்கினால் 27 வருகிறது என்று கண்டுபிடித்தல். இது ட்ரையல் அண்ட் எரர்னு பேர். இதே தான் வாழ்க்கையிலையும் ட்ரையல் அண்ட் எரரு. நிறைய ஆசைப்பட்டோம், தப்பு பண்ணுறோம், தப்புனால பயன் வருகிறது, அனுபவிக்கிறோம். அனுபவித்து பிறகு ஐயோ இந்த கஷ்டம் வந்தது, ஏன் இந்த கஷ்டம் வந்தது, அந்த தப்பு பண்ணக்கூடாது என்று அந்த தப்பை பண்ணாமல் நல்லது பண்ணுவதற்கு இப்படியே வாழ்க்கை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லேயே வந்து கடைசியில் வி லேண்ட் அப் இன் கரெக்ட் ரிசல்ட். அப்படி வந்து அந்த ரிசல்ட்டில் நிற்கும்போது அது வாரி வந்து நிற்கிற பொழுது நாம் வந்து நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருவிகரணங்களை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறோம். இந்த கருவிகரணங்களை வைத்து கொண்டு தான் பொருள்களை அனுபவிக்கிறோம். அப்போ இந்த கருவிகரணங்கள் இல்லாத பொழுது, உறக்கம் போன்ற நேரத்தில் கருவிகரணம் என்ன ஆகுது? நாம் ஏன் அதோட அட்டாச் ஆகலை? நமக்கும் அதுக்கும் ஏன் தொடர்பு இல்லாமல் இருக்குது? எப்படி அந்த தொடர்பு இல்லாமல் போச்சு? அப்போ தொடர்பு இல்லாத பொழுது நமக்கு எவ்வாறு அந்த உணர்வு வந்தது? இதையெல்லாம் யோசித்து பார்த்து, அப்போ இந்த கருவிகரணங்கள் வந்தால்தான் நமக்கு உணர்வு இருக்கிறது, கருவிகரணங்கள் இல்லைன்னா உணர்வு இல்லை. இந்த கருவிகரணங்களை நம்மோடு சேர்த்தது யார்? நம்மளா போய் சேர்ந்துருப்போமா என்றெல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது, இல்லை, இது ஏதோ ஒரு திருவருள் தான் என்னையும் இந்த உடம்பையும் இணைச்சிருக்கு, ஏதோ ஒரு திருவருள் தான் என்னையும் இந்த உலகத்தையும் இணைச்சிருக்கு என்று உறுதியாக நம்புதல். எனவே இந்த உறுதியாக இதை நம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுட்டு ஒழிதல் போயிடும். சுட்டு ஒழிதல் போய் எல்லாம் திருவருளாலேயே, ஒரு திருவருளே உலகை ஆழ்விப்பது, திருவருளே உலகை ஆழ்விப்பது, அப்படிதான் காரைக்கால் அம்மையார் சொல்கிறாங்க. அந்த அருள் தான் உலகத்தை ஆழ்விக்கிறது என்று சொல்லுகிறத உணர்ந்தோம்னா நான் செய்தேங்கிறது வராது, நான் செய்தேங்கிறது வராது. அவனே தானே ஆகி அந்நெறி ஏகனாகி இறைவனை நிற்க வல் மாயை தன்னோடு வல்வினை இன்றே, மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே. மலம், மாயை, வல்வினை எப்ப ஏகனாகி இறைவனை நிற்க. அப்போ ஏகனாகி இறைவனை நிற்க என்று சொல்லுகிற பொழுது நாம் வந்து நம்மை இயக்குவது சிவம் என்று தெரிந்த பிறகு நான் செய்தேன் என்று சொல்லுவதை விட சிவம் செய்தது, உபச்சாரமாக இல்லை, உண்மையாகவே. ஏன்னா அதுதான் அறிவில் நின்றுச்சு, அதுதான் இந்த உடம்புக்கு ஆற்றலை தந்தது, எல்லாமே அதுதான் செய்யுது. அப்புறம் நான் ஏன் இதை ஏற்றுக்கிறேன், நான் செஞ்சேன்னு சொல்லுங்க. உண்மையாக நாம் இல்லைங்கிறத அந்த உணர்வை உணர்றது, அதான் முன்னிலை சுட்டு ஒழி நெஞ்சமே. நெஞ்சமே இந்த சுட்டுவது முன்னிலை, தன்னையும் முன்னிலைப்படுத்தி சுட்டுவதை ஒழித்து கொள்க. தன்னையே முன்னிலை, யார்? நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் இல்லைன்னா முடியுமா? எனக்கு இல்லைன்னா இது கிடைக்குமா? இல்லையா? தன்னையே முன்னிலைப்படுத்தல் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதை ஒழி நெஞ்சவே வேண்டாம், நமக்கு வேண்டாம். ஃபீல் பண்ணு, சாமி தான் இதை செய்கிறாரு, எல்லாத்தையும் அவர் தான் நடத்துகிறாரு, நம்ம கருவியாக இருக்கிறோம், இப்படி செய்யணும் தூண்டுறாரு, செய்கிறோம், அவர் தான். எனவே அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் நீ மட்டும் நின் போதம் உழைக்கில் நீ செஞ்சேன்னு மட்டும் நீ நினைச்சால், தன்னால் நிகழ்கிறது என்று நீ நினைத்தால், போதம் உழைக்கில் ஐயோ கடவுளே பின்னிலை சன்மம் பிறக்கும் கண்டாய், வந்து நிச்சயமாக பிறப்பு உனக்கு உண்டு. ஆகையினால பிறப்பு இல்லை என்பது எப்படி கண்டுபிடித்தலாம்னா, தான் எதையும் செய்வதில்லை, பெரும்பொருளே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது, எல்லாம் பெரும்பொருளே செய்து முடிக்கிறது என்கிற அந்த உணர்வு.
பெரும்பொருளே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது என்கிற அந்த உணர்வு பிறக்குமானால் சன்மம் பிறக்காது. அந்த உணர்வு பிறக்கவில்லை என்றால் சன்மம் பிறக்கும். கண்டாய், இந்த பேய்த்தனம் ஏன்னாரு. இந்த பேய்த்தனங்கிறது தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற பேய்த்தனம். எல்லாம் நான், எல்லாமே நான், என்னை இல்லாமல் எதுவும் இல்லை என்று அகந்தையோடு இருத்தல். ஏதாவது ஒரு நிலை உயர்வு வருமானால் இந்த உயர்வு இறைவனால் தரப்பட்டிருக்கிற உயர்வு, இது என்ன காரணத்திற்காக இதை தந்திருக்கிறார் என்று தெரியவில்லை, அவருடைய திருவுள குறிப்பின்படி நான் நடப்பேன், பெருமானே என்னை வழி நடத்துங்கள். இப்படித்தான் அருளாளர்கள் இருப்பார்கள். தன்னால் முடிந்தது என்று எதையும் எண்ண மாட்டார்கள், முடியவும் முடியாது. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் தன்னால் ஏதும் நிகழவில்லை என்று எண்ணாமல் தானே எல்லாவற்றையும் செய்கின்றது. பேய்த்தனம் என்று சொல்லுவது வெறித்தனமாக தன்னை முன்னிலைப்படுத்தல், வெறித்தனமாக தன்னை முன்னிலைப்படுத்தல். யாராவது இல்லைன்னு சொன்னால் கோபம் வந்துடும். ஏதாவது ஒருத்தர் செஞ்சுருக்கேன், நான் தான் செஞ்சேன், எப்படி நீ சொல்லுவ, நான் செஞ்சுருக்கிறேன், நீ செஞ்சேன்னு எப்படி சொன்ன அப்படின்னு ஒரு கோபம் வரும். அந்த ஒரு கோபம் இருக்கிறதே, அதைத்தான் பேய்த்தனம் என்று சொல்லுகிறார். தன்னிலையே நில்லு, ஏகனாகி இறைபணி நிற்க. எல்லாம் சிவன்தான் செய்கிறது, சிவன்தான் எல்லாவற்றையும் செய்கிறது, கடமை செய்வேன், சிவன்தான் செய்கிறது, அவ்வளோதான். நான் செய்யவில்லை என்று செய்வது தான் திருவருள் செய்வதாக அர்த்தம். தான் செய்வதாக நினைச்சா திருவருள் செய்யுது. எல்லாம் திருவருள் என்று வாயில் உபச்சாரமாக சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. எல்லாம் திருவருள் தான் செய்கிறது, எல்லாம் திருவருள் தான் செய்யுது. ஆனால் உள்ள மனசில் அந்த நினப்பு இருக்கா? உள்ள உண்மையிலேயே தான் அதை செய்யவில்லை, இறைவனுடைய கருணையை நிகழ்த்துகின்றது என்பது எண்ணம் இருக்கிறதா? இருந்தால் தானே தனி சச்சிதானந்தமாம். அப்போ தன்னிலேயே நில்லு, தானே, நீ போக வேண்டாம், தேடி எல்லாம் போன, இந்த நின்ன இடத்திலேயே உனக்கு தனி சச்சிதானந்தம். தனி என்று சொன்னால் ஒப்பற்றன்னு அர்த்தம். ஒப்பற்ற ஒப்புமை சொல்லப்பட முடியாத சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம், மூணு அங்கே இருக்கும். சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய மூன்றாக இருக்கக்கூடிய அந்த பொருள், அதற்குள்ளே நீ நிலைத்து நிற்பாய், அதற்குள்ளே ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருப்பாய், அந்த ஞானப்பொருளாக நீ இருப்பாய். எனவே தன்னிலேயே நில்லு, தானே தனி சச்சிதானந்தமாம். முன்னிலை சுட்டு ஒடி நெஞ்சே நின் போதம் முளைக்கில், ஐயோ பின்னிலை சன்மம் பிறக்கும் கண்டாய். பின்னிலை என்று சொன்னது பின்னால் நிலையான அந்த உன்னை நிலைப்படுத்துகிற, நீ நிலைக்கத்தக்கவாறு சன்மம். அது மட்டும் இல்லை, அதுக்கு இன்னொரு அர்த்தம், உன்னை பின்னிலைப்படுத்தக்கூடிய சன்மம். யூ வில் கம் டவுன். ஒவ்வொரு ஜென்மமாக மேலே ஏறிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம், மனுஷப்பிறகு வந்திருக்கிறோம். இப்போ என்ன தெரியுமா? பின்னிலை சன்மம், கீழே 5 4 3 அப்படி கீழே வந்துடும். பின்னிலை சன்மம், நிலை, பின்னிலை சன்மம். மனுஷனாக பிறகுறோம், திரும்ப மனுஷனாக தான் பிறப்பான்னு சில சமயங்கள் சொல்லுகின்றன. தப்பு, சைவம் ஒத்துக்கிறது இல்லை. யார் எதுவாக வேணா பிறகு புழுவாய் பிறக்கணும்னாரு அப்பர் சுவாமியை. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னாரு எங்கள் பெருமானே தாய்மானவரே சொன்னார். என்னறிய பிறவிதலில் மானுட பிறவிதான் அரிது அரிதுகான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, யாது வருமோ அறியேன். அப்போ என்ன பிறப்பு வேணாலும் வரலாங்கிற பொழுது அது பின்னிலை நிலைக்கு தள்ளிடுச்சு. நிரம்ப பார்க்குறோமே, சிலந்தி வழிபட்டது, யானை வழிபட்டது, குரங்கு வழிபட்டது, காக்கா வழிபட்டது, இதெல்லாம் பார்க்குறோம் நிறைய இடங்களில். அது பின்னிலை போய்விடும். அதனால் முன்னிலை சுட்டொழி, தன்னை முன்னிலைப்படுத்துவது வேண்டாம்.
தன்னை முன்னிலைப்படுத்துவது வேண்டியதில்லை. எல்லாம் சிவமே செய்கிறது. சிவத்தினுடைய கருணையே எல்லாவற்றையும் செய்கிறது. உண்மையாக உணர், வார்த்தைகளால் அல்ல. உண்மையாக உணர்ந்தால் நீ தன்னிலையே நில்லு. தன்னிலை என்று சொன்னால் பெய்த்தனமின் தன்னிலை என்று சொன்னால் ஏகனாகி இறைவனி நிற்றல். தன்னிலை என்று சொன்னால் தன்னை உணர்ந்து தன்னுடைய ஞானம் என்ன, பாச ஞானம் என்ன, பசி ஞானம் என்ன என்று உணர்ந்து தன்னை சிவமே அறிவால் செலுத்தி கொண்டு கண்டும் காட்டியும் வருகின்றது என்பதை உணர்ந்து அந்த நிலையில் நில்லு. எல்லாம் சிவமே செய்கிறது, சிவத்தினுடைய திருவருளே எல்லாவற்றையும் விளைவிக்கிறது என்று அந்த நிலையிலேயே நில்லு. தனி சச்சிதானந்தமாம், ஒப்பற்ற சச்சிதானந்தம் விளையும். அது மட்டும் இல்லை, நல்நிலை வாய்க்கும், நல்ல நிலைமை வாய்க்கும். நல்லிலைமை வாய்க்கும் என்று சொன்னால் இங்கே இருக்கிறதை சொல்லுகிறார். இந்த இடத்துல நல்நிலை வாய்க்கும். என் சித்தியும் காணும், ஏவல் செய்யும். 8 சித்தியும் அட்டமா சித்திகள் என்று சொல்லுகிறார்களே, அனிமா மகிமா லஹிமா என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, எல்லாம் ஏவல் செய்யும் நின்று. அந்த ஏவல் செய்கிற சித்திகளை நீ உதாசீனம் செய்வார்கள். அதெல்லாம் யாருக்கு வேணும்? நான் என்ன மேஜிக்காக பண்ண போகிறேன்? மேஜிக் ஷோ காட்ட போகிறோம். எண் சித்தியும் காணும். 8 சித்தின்னு அர்த்தம். எண் சித்தி எண்ணப்படுகிற சித்திகள் எல்லாமே வரும். நல்நிலை வாய்க்கும், நல்ல நிலை கிடைக்கும். அதுதான் நல்நிலை என்பது தான் சீவன் முத்தர் நிலை. நல்நிலை என்று சொல்வது நன்மை நிலை. நன்மை என்று சொல்லுவது முத்தியை குறிக்கும். நன்மை என்பது முத்தியை. நற்றாள் என்று சொன்னால் அங்கே உரை சொல்லுகிறவர்கள் நன்மை ப்ளஸ் தாள். நன்மை என்றால் முத்தி, முத்தியை அடிக்கக்கூடிய திருவடி. நன்மை பொருள் என்று தான் அதுக்கே பேர். நன்னிலை என்று சொன்னால் நன்மை நிலை. அது முத்தி நிலை வாய்க்கும். சுத்த நிலையில் முத்தி நிலை வாய்க்கும். அது சகலத்தில் இருக்கிற பொழுது நிர்மலாவத்தையினுடைய துராதீதமாக இருக்கும், பராவத்தையாகவும் இருக்கும். அப்படி நல்நிலை வாய்க்கும். என் சித்தியும், அதனால் என் சித்தியும் காணுங்கிறதுனால யோகமே செய்ய வேண்டாம். யோகம் பண்ணி தான் என் சித்தின்னு இல்லை. இப்படி நின்று இந்த அன்பினுடைய காரணத்தினால இதை உணர்ந்தாலே உன்னுடைய சரியை கிரியைக்கு பிறகு தீவிரமாக இந்த பயிற்சியை மேற்கொண்டால் என் சித்தியும் தானாக வரும். நமதல்லவே நமதல்லவே என்று சொல்லுகிற பொழுது இந்த உடல், இந்த பிரபஞ்சம் அனுபவிக்கிற போகங்கள் எதுவும் நமது இல்லை. எனவே நமதல்லவே முன்னிலை சுட்டு ஒழி. இந்த நமதல்லவே எடுத்து அங்கே போட்டுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ, நமது அல்ல, நம்முடையது அல்ல. இதிலேருந்து ஒரு பிட்டு கூட எடுத்துகிட்டு போக முடியாது. எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. சாப்பிட்டேன் சார், சாப்பிட்டு வளர்த்த உடம்பு எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே தான் விட்டு போகணும். சாப்பிட்டது என்னாச்சு? உடம்பாச்சு, விட்டுட்டு தான் போகணும். சாப்பிட்டதில் ஒரு பாதி உடம்பாக்கிற, ஒரு பாதியை கழிச்சு விட்ற. அந்த ஒரு பாதி உடம்பு ஒன்றுதுன்னு நினச்சிட்டு இருக்கு, அதுவும் எடுத்துகிட்டு போயிடுது. எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு பிட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. ஆகவே நமதல்லவே முன்னிலை சுட்டு ஒழி. பூட்டு விற்கோள் பொருள் இது. நமதல்லவே முன்னிலை சுட்டொழி. நமதல்ல, நம்முடையது கிடையாது. உடல் நம்முடையது இல்லை, இந்த உலகம் நம்முடையதில்லை, உலகத்தினுடைய பொருள்களும் நம்முடையதல்ல. நாம் எப்படி உரிமை கொண்டாடுறது சொல்லுங்கள்? நம்மளது சைக்கிள்ங்கிறோம். படுத்துட்டு தூங்கிட்டோம்னா எவனதோ சைக்கிள் தூக்கிட்டு வர்றான் வச்சுக்கலாம். இவன் நம்மளுது நம்ம எங்கே நம்மளுது? அவ்வளோதான், போயிடுச்சு. அதே மாதிரி தான் எல்லாமே நமதல்ல. ஆகவே இந்த உடம்பும் நமதல்ல, இந்த உலகத்து பொருளும் நமதல்ல, முன்னிலை சுட்டு ஒழி என்று அற்புதமாக சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த 2 பாடல்களையும் இன்றைய தினம் சிந்தித்தோம். நம்முடைய
துபாய் ராமநாதன் அவர்கள் மிகுந்த அன்போடு இந்த நிகழ்வை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நன்மைகள் பல பெற்று சிவபெருமானுடைய வாழ்த்துக்களை ஆசையை பெற வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்கின்றோம். நம்முடைய ஞானத்திரள் பத்திரிகையினுடைய 14ஆம் ஆண்டு தொடக்க விழா 13 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. எல்லாம் திருவருள்னால். அப்படி அந்த திருவருள் தான் இதை நடத்துகிறது. 14ஆம் ஆண்டு தொடக்க விழா திருச்சிறுபுரத்தில் அற்புதமாக ஏற்பாடு ஆகியிருக்கிறது. திருவாசக சென்னாவலர் பா சர்க்குணநாத் தேசிகர், திருமுறை செல்வர் மயிலாடுதுறை சிவகுமார் ஓதுவார் எல்லாரும் வருகிறார்கள். அடியேனும் பேசுகிறேன். நீங்களும் வரணும். நிரம்ப நிகழ்வுகள் இருக்கின்றன. திருச்சிறுபுரத்திலே நீங்கள் வந்திருந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும். விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும். நிறைய கருத்துக்கள் அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்கள் சந்தாதாரராக இருப்பீங்க, மற்றவர்களை சந்தாதாரராக்கணும். அதாவது சந்தாவை ரெனியூ பண்ண மறந்துடுறாங்க சில பேர். வாங்குகிறாங்க, 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியல. அந்த ரெனியூவலை கொஞ்சம் பார்த்து செய்து அதை புதுப்பிச்சுக்கணும். நண்பர்களுக்கு வாங்கி தரலாம். அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்தால் உதவி செய்யலாம், உபகாரம் பண்ணலாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடியேன் பேசிய பெரிய புராணம் அப்பால் மடிசார்ந்த அடியார் திருக்கூட்டத்தாரால் மலேசியா அவர்களால் நடத்தின அந்த பெரிய புராணம் 4327 பாட்டு, அத்தனை பாட்டுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கேன். அந்த யூஎஸ்பி வெளியீட்டு விழா நாளைக்கு பெரிய புராணம் முழுக்க உரை சொல்லியிருக்கிறோம். இல்லை பெருமானுடைய திருவருள். நான் எங்கே சொன்னேன், அவர் சொல்ல வச்சாரு சொன்னேன். அந்த உரை உங்களுக்கு கிடைக்கும். நாளை அங்கே வெளியிடுகிறோம். அதை தவிர்த்து திருவருள் பயன் நூல் வெளியிடுகிறோம். வருகிறவர்களுக்கெல்லாம் அந்த வெளியிடுகிற நூலை அன்றைய தினம் மட்டும் கொடுக்குறோம் வருகிறவர்களுக்கு. அதனால் வந்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக்கொள். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.